Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரோஸோட ஒரு ப்ரூனிங் டெக்னிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா சாஃப்ட் ப்ரூனிங். இந்த டேர்ம் வந்து என்னோட சில வீடியோஸ்ல நீங்க கேட்டிருக்கலாம். நம்ம ரோஸ் டெட் ஹெட்டிங் வீடியோல இத பத்தி கொஞ்சம் பேசணும். மேல அந்த ஐ பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்கு. டெட் ஹெட்டிங் ரிலேட்டடான டிப்ஸும் சாஃப்ட் ப்ரூனிங்னா என்ன அப்படின்னு அதில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம வந்து சாஃப்ட் ப்ரூனிங்னா என்ன, அது எதுக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும், அது செடிகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்றதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். சாஃப்ட் ப்ரூனிங்னா என்ன, அதை ரொம்ப சிம்பிளாக அதை டிஃபைன் பண்ணோன்னா ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹேர்லாம் ட்ரிம் பண்ணுற மாதிரி ரோஸுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு ட்ரிம் பண்ணுறது தான் சாஃப்ட் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாஃப்ட் ப்ரூனிங் அண்ட் ஹார்ட் ப்ரூனிங் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட் ப்ரூனிங் இஸ் ஜஸ்ட் ட்ரிம்மிங். ஹார்ட் ப்ரூனிங் வந்து செடி நிறைய சாப் பண்ணி போடுறது. இன்னும் காமெடியாக சொல்லணுன்னா மொட்டை போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ செடியை மொட்டை அடிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்போது செடியில் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் தான் ஸ்டெம் விட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுருவோம். ஸோ அதுதான் ஹார்ட் ப்ரூனிங். ஹார்ட் ப்ரூனிங் வந்து ஓல்ட் ரோசஸில் தான் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 years ஏஜான ரோசஸில் பண்ணணும். சின்ன ரோசஸ் நம்ம வச்சு 1 year லெஸ் தென் 2 yearsனு வச்சுக்கலாமே, அதிலெல்லாம் வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணக்கூடாது. ஸோ ஹார்ட் ப்ரூனிங் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பேசிக்ஸ், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் ஹார்ட் ப்ரூனிங் வருஷத்தில் ஒரு வாட்டி பண்ணணும் ஓல்ட் ரோசஸ்க்கு. சாஃப்ட் ப்ரூனிங் வந்து த்ரூ அவுட் த இயர் நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். சவுத்தில் ஹார்ட் ப்ரூனிங் வந்து செப்டம்பர் மாதம் பண்ணணும், லேட் செப்டம்பரில். அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கிற இந்த மாதங்களில் அந்த செடி திரும்ப நல்லா குயிக்காக க்ரோ ஆகிறதுக்கு அந்த டெம்பரேச்சர் தான் ரீசன். அப்போது ஜான்வரி ஃபெப்ரவரிலாம் மார்ச் அந்த சீசன் ஃபுல்லும் நமக்கு பூ இருக்கும், அந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும்ல. ஸோ அதனால தான் அந்த ஏஜ் ரோசஸில் ஹார்ட் ப்ரூனிங் செப்டம்பரில் பண்ணணும். உங்ககிட்ட ஏஜ் ரோசஸ் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அதுக்கு மெனியோர் ஃபெர்டிலைசர் எதுவும் போடாதீங்க. இப்போ போட்டிருக்கீங்கன்னா ஓகே, இனி போடாதீங்க. தண்ணி மட்டும் விட்டுட்டு நார்மல் பெஸ்ட் கண்ட்ரோல் இன்செக்டிசைட்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். அப்போது என்ன, நம்ம இனி இப்போ எது கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ ஸ்டாப் டூயிங் தேட். இன்றைக்கி நான் என்னோட 2-3 ரோஸ் செடியை வந்து சாஃப்ட் ப்ரூனிங் பண்ண போகிறேன். அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்போது எந்த மாதிரி ஸ்டெம்ஸ் கட் பண்ணோம், எதுக்கு கட் பண்ணோம், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சாஃப்ட் ப்ரூனிங்காக எடுத்துருக்கிற ஃபஸ்ட் ரோஸ் பிளான்ட் வந்து இதுதான். இது ஒரு கிட்டத்தட்ட 1 year ஓல்டு ஆக போகுது. இதுக்கு இன்னும் 1 year ஆகலை, 10 months அப்படின்னு சொல்லலாம். பேபி பேரடைஸ் நல்லா பூத்துச்சு, நல்லா க்ரோத் ஆகி இந்த பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்து பூத்துருக்கு. அதோட பலன் அது கொடுத்துருக்கு. அண்ட் இதோட வீடியோ கூட என்னோடய ரோஸ் கலெக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம், பேபி பேரடைஸ். அப்போ அந்த செடி எப்படி இருந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஜூலையில் டியூ டு லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு வந்து த்ரிப்ஸ் அட்டாக் வந்துருந்துச்சு. அதிலிருந்தெல்லாம் ரிக்கவர் ஆனப்புறமா டார்மென்சி போயிடுச்சு, ரொம்ப ப்ளூம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, ரொம்ப நியூ க்ரோத் இல்லை. எனிவே நீ இப்போ செப்டம்பர் வரப்போகுது அப்படின்ட்டு இதுக்கு சாஃப்ட் ப்ரூன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இதுக்குன்னு இல்லை, வேறையும் 2-3 ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணும்போது எப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஸ்டெம் 2 பெரிய மெயின் கேன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தடியாக குண்டாக இருக்கிற அது வந்து ரொம்ப ஹெல்தி மெயின் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா அதோட மெயின் பிரான்ச்சஸ். வேறையும் 2-3 குட்டி குட்டி கிளைங்க இருக்குது, பட் தே ஆர் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் தட். ஹார்ட் ப்ரூனிங் அப்படின்னா நம்ம பேஸ்லேருந்து ஒரு 2 அடி உயரம் அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணி விட்டுருவோம். ஒரு டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் பிளான்ட். இப்போது நம்ம பிளான்ட்டில் ஒரு 4-5க்கு மேலே பக்க கிளைகள் மெயின் கெயின்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 feetக்குள்ளால் கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதிலிருந்து புது ஷூட்ஸ் திரும்ப வந்து பிளான்ட் பெருசாக நல்ல புஷியாக வளரும். அப்படி இல்லை, அதோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 கெயின் நம்ம விட்டுட்டு கட் பண்ணணும். இன்றைக்கி நான் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போது நம்ம கீழே கட் பண்ண மாட்டோம். ஓவரால் பிளான்ட்டில் எங்கெல்லாம் நமக்கு ஹெல்தி ஸ்டெம்ஸ் இல்லையோ, அவசியம் இல்லாத ஸ்டெம்ஸு, ப்ரௌன் ஆகி இருக்கிறது, இந்த மாதிரி
ஒல்லியாக ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸ் ரொம்ப லெக்கியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட அதெல்லாமே நான் கட் பண்ணிடுவேன். மொட்டு இருந்தாலும் சரி, பூ இருந்தாலும் சரி, அண்ட் இந்த தடியாக இருக்கிற ஸ்டெம்ஸை வந்து ஓரளவுக்கு ஒரு 3 to 4, இது ரொம்ப 4 feet இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஹைட்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் கீழே தாத்து கட் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு 2 to 3 months ஓல்ட் ரோசஸ் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட் ப்ரோனிங்லாம் ரொம்ப பண்ண முடியாது. அதுவும் ரொம்ப பெரிய பிளான்ட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேசிக் டெட் ஹெட்டிங் மட்டுமே பண்ணுங்கள். அந்த டெட் ஹெட்டிங் வீடியோ இருக்குல்ல மேலே அந்த ஐ பட்டனில், அதுவே நீங்கள் பண்ணால் போதும். ஏன்னா உங்கள் பிளான்ட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரோனிங் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது எப்போ பண்ணும்போது, இதுக்கு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணும்போது ஸ்டெம்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம். அப்போது சிஸ்ஸர்ஸ் சரியாகாது. நம்ம அந்த ப்ரூனிங் டூல் வேணும். நான் காமிக்கிறேன். அந்த ப்ரூனிங் டூல் ஷார்ப்பாக இருக்கணும். ரெண்டாவது சானிடைஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து சாவ்லான் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எடுத்திருக்கேன். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. மெடிக்கல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இதில் ரப்பிங் ஆல்கஹாலும் இருக்குது, ஹைட்ரஜன் பெராக்சைடும் இருக்குது. இது இல்லாட்டி நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டூல் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் நல்லா உழைக்கும். நம்ம அப்பப்போ எண்ணெய்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சோன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரூனிங் டூல் வாங்கிக்கோங்க. அப்போ ஒவ்வொரு செடியும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இது சானிடைஸ் பண்ணோன்னா ஒரு செடியில் இருக்கிற டிசீஸ் இன்னொரு செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இது வந்து ப்ரிவென்ஷனுக்காக தான். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ ட்ரை டு டூ தேட். சரி, நான் அந்த பிளான்ட் வந்து ப்ரூன் பண்ணிட்டேன். பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். செடியோட ஹைட் நான் ரொம்ப கம்மி பண்ணல. ஒரு 3/4 அளவு அந்த ஹைட் அப்படியே தான் இருக்குது. அதில் உள்ள அந்த தின் ஸ்டெம்ஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுருக்கேன். நம்ம செடியில் எப்போ டெட் ஹெட் பண்ணாலும் சரி, சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணாலும் சரி, இந்த பட்டை இருக்குல்ல, அந்த புதுசாக இலை வர்றதுக்குள்ள ஒரு ஸ்பாட், அதுக்கு கொஞ்சம் மேலே கட் பண்ணணும். ரொம்ப மேலே கட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா அது வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குமா. எனக்கு ஆயிருக்கு சில டைம். நான் அதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணல. நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுதான் அதோட வேஸ்ட் நான் கட் பண்ணி போட்டது. இப்போ அந்த செடி ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதுக்கு இனி நான் மென்யூரிங் எதுவுமே பண்ண மாட்டேன். ரெகுலர் வாட்டரிங் மட்டும் பண்ணுவேன். இதை ஒரு நார்மல் சன்லைட் இருக்கிற அதே ஸ்பாட்டில் அந்த பாட் எங்கே இருந்துச்சோ அங்கேயே கொண்டு வச்சுருவேன். நான் ரோஸ் டார்மென்சி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு குவெஷன் வரலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ரோஸும் வருஷத்தில் ஒரு வாட்டி எப்போவாவது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும். எல்லா ரோஸும் ஒரே டைம் டார்மெண்ட் ஆகாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வாட்டர் மட்டும் விட்டால் போதும். ஃபெர்டிலைசர் எதுவும் போட வேண்டாம். பெஸ்டிசைட் கொடுக்கலாம் ஆஸ் யூஷுவல். அந்த கேர் கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஒரு 1 monthக்கு அப்புறமா ஒரு வித்தின் 2 months இட் வில் கம் பேக். உங்களுக்கு அந்த ரோஸ் வந்து ஒரு நிறைய மாதமாக இப்படியே தான் நிற்குது, வளரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட் ப்ரூன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நான் இப்போ ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் பண்ணால் போதும். த பிளான்ட் வில் கம் பேக் டு லைஃப் அண்ட் இட் வில் ப்ளூம். அந்த டார்மெண்ட் பீரியடுக்கு அப்புறமா அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற எனர்ஜி எல்லாம் வெளி காமிக்கும். அப்படின்னா புது ஷூட்ஸு, நிறைய க்ரோத் அதெல்லாம் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் சாஃப்ட் ப்ரூன் பண்ண போகிற 2வது செடி காமிக்கிறேன். இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த ஹாட் கோகோவா பிளான்ட். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 months தான் ஆகுது. 1 year இன்னும் ஆகலை. ஹாட் ப்ரூன் அதனால் பண்ண முடியாது. பட் ஓவரால் பிளான் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு. நிறைய பிரான்ச்சஸ், நிறைய ஸ்டெம்ஸ். எல்லா ரோசஸுமே எனக்கு மோஸ்ட் ஆஃப் மை ரோசஸ் ஜூலையில் அந்த ப்ராப்ளம் வந்தனால நிறைய இம்பேக்ட் ஆச்சு. அதில் சில ரோசஸ் மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. சிலது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போது ஹாட் கோகோவா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் பேக் டு லைஃப் ஸ்லோலி. நிறைய புது க்ரோத் இருக்குது, பட்ஸ் இருக்குது. ஆனால் கீழெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, புது ஷூட்ஸ் வரல. ஸோ அதனால் இதையும் நான் சாஃப்ட் ப்ரூன் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இது ஒரு டீசன்ட் சைஸ் பிளான்ட் தான், ஆனால் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதை நான் சாஃப்ட் ப்ரூன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரூன் பண்ணிட்டேன். பேபி பாரடைஸ் மாதிரி ரொம்ப ரஃப்பாக பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி விட்டுருக்கேன்.
நான் அந்த மேக்ஸிமம் உள்ள ஹெல்தி ஸ்டெம்ஸ் எல்லாம் நான் அதில் ரீட்டைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப தின்னா இருந்த அ புது ஷூட்ஸ் எல்லாம் வராம இருந்த ஸ்டெம்ஸு, கொஞ்சம் ப்ரவுன் ஆகி இருந்தது, மோசமா இருந்தது, அம் இது சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லாம இருந்த ஸ்டெம்ஸு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அங்கங்க நான் வந்து ப்ரூன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷா பண்ணல. தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் புது க்ரோத் எல்லாம் நான் ரீட்டைன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த வாட்டி நான் கட் பண்ண இந்த ஸ்டெம்ஸில் இருந்து சாஃப்ட் வுட் கட்டிங் எடுத்து நான் ப்ராப்பகேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது ட்ரை பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக சாஃப்ட் கட்டிங்கில் இருந்து கூட ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தேன், ஒரு இடத்துல பண்ணுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை இட். சக்ஸஸ் ஆச்சுன்னா I'll definitely share that video. I'll share that knowledge with you all, okay? அப்போது சாஃப்ட் ப்ரூனிங்கோட பாதி வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அது என்னென்னா, நம்ம கட் பண்ண இடத்துல எல்லாம் ஃபங்கிசைட் வச்சு விடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு டிப்லையும் சாஃப்ட் ஃபங்கிசைடை நான் தண்ணியில் கலக்கி அதை ரப் பண்ணி விட்டுருக்கேன். ப்ரூன் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம எப்போ ப்ரூன் பண்ணாலும் அந்த பட்டாகி இருக்குல்ல, புது க்ரோத் வர பாயிண்ட், அது வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா பிளான்ட்டுக்கு சென்டரில் வந்து ஏர் சர்க்குலேஷன் வேணும். அப்போது உள்ளால் பார்த்து வளரக்கூடிய பிரான்ச்சஸ் நம்ம வளர விடக்கூடாது. அவுட் சைட் பார்த்து இருக்கக்கூடிய அந்த பட்ஸ் பக்கத்தில் நம்ம கட் பண்ணி விட்டோன்னா புது க்ரோத் வந்து வெளிப்பக்கமாக வளரும். அப்போ செடி வந்து ஒரு வாஸ் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் வந்து நல்லா அதுக்கு காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ என்னோடய ஒவ்வொரு கட்டிங் இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ தேட் இஸ் ஆல்சோ அனதர் யூஸ்ஃபுல் டிப். ஏன்னா நிறைய புஷ்ஷி க்ரோத்தாக ரோஸ் வளரும்போது நமக்கு வந்து உள் பக்கமாக இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ அது ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா எனக்கு நிறைய ஸ்டெம்ஸில் வந்து ஸ்டெம் போரர் ப்ராப்ளம் இருந்தனால ஹோல்ஸ் இருந்தது. நான் பழைய வீடியோஸ்லையும் காமிச்சிருக்கேன், இதுலேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த ஃபங்கிசைடு வச்சு அடைச்சிட்டு, ஃபங்கிசைடு வச்சு அடைக்கும்போது அது வந்து அடையாது, அது கட்டிங்க்கு மேலே தானே வரும். அண்ட் அதுக்கு கீழே அதுக்கு மேலே நான் வந்து க்ளூ, சிலதில் க்ளூ போட்டேன், சிலதில் ஃபெவிகால் போட்டேன். நார்மல் ஸ்கூல் க்ளூ, நம்ம பஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கம் ஆக்சுவலி. ஸோ அது போட்டு விட்டுருக்கேன். அது காஞ்சிட்டு அப்படின்னா அடுத்து திரும்ப அந்த இன்செக்ட் வந்து உள்ளால் போய் அது ஹோல் போடாது. இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஹோல்ஸில் தான் அப்படி பண்ணோன்னு இல்லை. இப்போ நம்ம ஃபங்கிசைட் தேய்ச்சி விட்டுருக்கோம்ல ஒவ்வொரு டிப்லையும், அதுக்கு மேலேயும் நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது காஞ்சிரும். அப்போது அந்த இன்செக்ட் வந்து உள்ளால் போய் அந்த பித், இந்த சென்டரில் இருக்குல்ல ஸ்டெம்மோட நடுபாகம், அதுதான் பித்துன்னு சொல்லுவோம், அது சாப்பிடாது. ஸோ இன்றைக்கி நான் 4 ரோஸ், அதாவது 4 ரோஸு சாஃப்ட் ப்ரூன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வீக்கு தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன். ஸோ அதனால் இதுங்களுக்கு இனி இப்போ 2 வீக்ஸ்க்கு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, நார்மல் வாட்டரிங். அண்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ஐல் ஃபீட் அகேன். ஏதாவது என்பிகேயோ லிக்விடாவோ இல்லை ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசரோ ஏதாவது ஐ வில் ஃபீட் ஆஃப்டர் 2 வீக்ஸ். அண்ட் இதோட ப்ராக்ரஸ், இந்த 4 ரோஸோட ப்ராக்ரஸ் வந்து ஐ வில் கம் பேக் அண்ட் ஷோ இட் டு யூ ஆஃப்டர் 2 months மேபி. நான் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர், மேபி அக்டோபர், நவம்பரில் ஐ வில் ஷோ தீஸ் 4 roses. இங்கே 4 roses செப்பரேட்டாக வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு ரெக்கக்னைஸ். ஏன்னா மோர் தென் 100 roses இருக்கும்போது எந்த ரோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நான் ப்ரூன் பண்ணதுக்கப்புறமா வி டோன்ட் நோ. ஏன்னா நான் வந்து டேக் வைக்கிறதில்ல. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. ஸோ அதனால் இந்த 4 rosesஸையும் நான் செப்பரேட்டாக டெரஸ்க்கு மாற்றிருக்கேன். அண்ட் ஐ வில் கம் பேக் அண்ட் ஷோ த ப்ராக்ரஸ் டு யூ. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கேளுங்க. I hope this video was helpful. You can share it with your friends and rose lovers who are struggling. Okay, I think that's all in this video. Okay, மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் happy gardening everybody. Take care of yourself, take care of your plants. Till we meet again, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.